நமது சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இது வந்து 3வது தடுப்பூசி ராணிகேட் போடுறோம். ஸோ இதில் சேம் தான், லிக்விட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பவுட்ருக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ சிரஞ்சில் கொஞ்சம் லிக்விட்லேருந்து எடுத்துக்கிட்டு அதை பவுடரில் இன்ஜெக்ட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் திரும்ப சிரஞ்சில் எடுத்து மறுபடியும் அந்த லிக்விடில் ஃபில் பண்ணிடுவோம். இது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 3 தடுப்பூசி போடுவோம். F1, அதுக்கடுத்து IBD, அதுக்கடுத்து ராணிகேட் போடுவோம். கடைசியாக ஒரு 45 நாள் கழித்து ஃபவுல்பாக்ஸ் 45 நாளில் அது ரெக்கையில் ஊசியில் போடணும். ஸோ அந்த மாதிரி போடுவோம். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா இளம் குஞ்சுகள் வந்து டெத் ரேஷியோ கம்மியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் மருந்தை. எப்படி கோழி குஞ்சுக்கு போகணுன்றதை காட்டுற பாருங்க. ஒரு 21 நாள்லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ளே போடலாம். ஒரு தடுப்பூசிக்கும் 2வது தடுப்பூசிக்கு இடையில் ஒரு 7 நாள் மினிமம் டூரேஷன் இருக்கணும். ஒரு தடுப்பூசிக்கும் எடுத்துக்கும். மூக்கில் போடலாம், இல்லை கண்ணில் போடலாம். இந்த டைம் நம்ம வந்து மூக்கில் போட்டிருக்கோம். ஸோ இவங்க எல்லாமே நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 21 நாள் குஞ்சு நல்ல செம ஹெல்த்தியாக இருக்கானுங்க. சைஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டில் என்னென்ன டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.